How? ஐட்டம்ஸ் ஆர்டர் பண்ண ஐட்டம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இதுதான். இந்தியாவில் அதுவும் நம்ம தமிழ்நாட்டு பார்டர் கிட்ட இருக்கிற ஒரு குட்டி திபேத் கிராமத்துக்கு தான் நம்ம இப்போ பயணம் பண்ணி போக போறோம். அங்க நம்ம பார்க்க போறது எல்லாமே திபேத்திய மக்கள், அவங்களோட கலாச்சாரம், மட ஆலயங்கள், அவங்களோட பாரம்பரிய உணவுன்னு இதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம ஃபுல்லா பார்க்க போறோம். ரொம்பவே ஒரு வித்தியாசமான சுவாரஸ்யமான வீடியோவா இது இருக்கும். ஸோ இந்த வீடியோவை ஃபர்ஸ்ட் பார்க்குறவங்க இதுக்கு முன்னாடி பிஆர் ஹில்ஸ் போனது, அதுக்கப்புறம் பாராச்சுக்கி வாட்டர் ஃபால்ஸ் போனதை பத்தி வீடியோ போட்டிருக்கேன். அதை பார்க்காதவங்க கண்டிப்பா போய் பாருங்க. இது ஒரு 2 நாள் ரொம்பவே ஒரு அழகான பயணம். அதை பத்தி தான் டீட்டெயிலா வீடியோ போட்டிருப்பேன். அது மட்டும் இல்லாம இந்த 2 நாள் பயணத்தோட இன்ஃபர்மேஷன் வீடியோவும் ஒன்று போட்டிருப்பேன். கண்டிப்பா போய் பாருங்க. டிஃப்ரெண்டா ஒரு 2 days ட்ரிப் எப்படி போகலாம் அப்படிங்கிற ஒரு கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு அதுல கிடைக்கும். முக்கியமா இந்த வீடியோல ஒரு குட்டி திபேத் பையன் கிட்ட ஒரு அழகான உரையாடல் இருந்தது. அதை ட்ரிம் பண்ணாம போட்டிருக்கேன். கண்டிப்பா சுவாரஸ்யமா இருக்கும். ஸோ இந்த வீடியோவை நீங்க கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸோ திஸ் இஸ் ஹேமா அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். ஃபர்ஸ்ட் இந்த குட்டி திபேத் எங்க இருக்குன்னு நான் சொல்லிடுறேன். நம்ம தமிழ்நாடு சத்தியமங்கலம்ல இருந்து ஒரு 65 கிலோமீட்டர் தூரத்துலையும், பெங்களூர்ல இருந்து ஒரு 178 கிலோமீட்டர் தூரத்துலையும், மைசூர்ல இருந்து ஒரு 110 கிலோமீட்டர் தூரத்துலையும் இருக்கு. தமிழ்நாட்டில் இருந்து வரவங்க சத்தியமங்கலம் வழியா தான் வருவீங்க. இது ஒரு அழகான 2.5 மணி நேரம் பயணமா இருக்கும். வர வழியில ரொம்பவே அழகான இந்த சத்தியமங்கலம் காடை தாண்டி திம்பம் மலை ஏறி கெர்மேலம்ங்கிற கிராமத்தை தாண்டி தான் வருவீங்க. வர வழி அவ்வளோ அழகா இருக்கும். வனவிலங்குகளை பார்க்கக்கூடிய வாய்ப்பு நிறையவே இருக்கும். இதெல்லாம் தாண்டி கர்நாடகா பார்டர் கிராஸ் பண்ணீங்கன்னா சாம்ராஜ் நகர் மாவட்டத்துக்கு வருவீங்க. அங்க கொள்ளைகள் தாலுக்குல உடையார்பாளையங்கிற இடத்துல தான் இந்த திபேத்தன் செட்டில்மெண்ட் இருக்கு. இதை தாந்தலிங் திபேட்டன் செட்டில்மெண்ட்னு சொல்லுவாங்க. அப்படின்னா தாந்தலிங் திபேத்தியர்கள் குடியிருப்பு. மேப்ல இதோட லொகேஷன் பாத்தீங்கன்னா கொஞ்சம் வேற இடத்துல காட்டும். இதோட லொகேஷன் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். கண்டிப்பா போய் செக் பண்ணி பாருங்க. நாங்க பாத்தீங்கன்னா இந்த இடத்துக்கு கெர்மேலம் வழியா வரல. Day 1 பிஆர் ஹில்ஸ் போயிட்டு அங்க ஒரு நாள் தங்கிட்டு அடுத்த நாள் செக் அவுட் பண்ணிட்டு பாராச்சுக்கி வாட்டர் ஃபால்ஸ் போய் பார்த்துட்டு கொள்ளைகள் வழியா தான் வந்தோம். வர வழி பாத்தீங்கன்னா கொஞ்சம் இடம் ரொம்பவே அழகா இருக்கும். அதுக்கப்புறம் ரோடு ரொம்பவே மோசமா இருக்கும். அதை தான் நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க. ஆனா தமிழ்நாட்டுல இருந்து வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பாதை கிடையாது. அந்த பாதை ரொம்பவே அழகா இருக்கும். ஸோ இதுதான் தாந்தலிங் திபேட்டன் என்ட்ரன்ஸ். உள்ள போய் இந்த அழகான கிராமத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி இங்கே திபேத்திய மக்கள் எப்படி குடி ஏறினாங்க, இதுக்கு பின்னாடி இருக்கிற வரலாறு என்ன அப்படிங்கிறத பத்தி தெரிஞ்சுப்போம். இந்த வீடியோ கண்டிப்பா லாங்கா தான் இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் இந்த ஒரே வீடியோல கம்ப்ளீட் பண்ண பாக்குறேன். அப்படி இல்லைனாலும் உங்களுக்கு பார்ட் 2 வீடியோ வரும். ஸோ ஒரு இடத்துக்கு போறதுக்கு முன்னாடி அந்த இடத்த பத்தி ஓரளவுக்காவது உங்களுக்கு நான் டீட்டெயிலா சொல்லணும், அந்த இடத்த டீட்டெயிலா காட்டணும் அப்படிங்கறதுனால தான் பாத்தீங்கன்னா வீடியோ வந்து லாங்கா இருக்கு. ஸோ உங்க டைமை ஃப்ரீ பண்ணிக்கோங்க, ஹெட்செட்டை மாட்டிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். இல்ல வரலாறுக்குள்ள போலாம். திபேத் பல மட ஆலயங்கள் நிறைந்த ஒரு கலாச்சாரம் மிகுந்த மலைகளின் மடியில் பிறந்த ஒரு அழகிய நாடு. தெற்கு பகுதியில இமயமலை தொடரும், தென்மேற்கு பகுதியில கைலாய மலையை கொண்டதுதான் இந்த நாடு. இங்க வாழ்றது திபேத்திய மக்கள், பேசுறது திபேத்திய மொழி. அந்த மொழியிலே பல வகைப்பாடுகள் இருக்கு. ஹிந்துசம், புத்திசம், ஜெயினிசம், போன் அப்படிங்கிற 4 முக்கிய மதங்களை வழிபட்டுட்டு வராங்க. இங்க இருக்கக்கூடிய மலைகள் உயரமான மலைகள். திபேத்தோட பீடபூமி உயரமா இருக்கிறதுனால இந்த திபேத்தை உலகத்தின் கூரைன்னு கூட சொல்றது உண்டு. 7ஆம் நூற்றாண்டுல ஷோங்சான் கோம்போங்கிற மன்னராட்சி தொடங்கப்பட்டது. அதுதான் திபேத்தோட ஒரு பெரிய பேரரசா இருந்தது. 9ஆம் நூற்றாண்டு வரைக்கும் பல மன்னர்கள் வந்துட்டு போனாங்க. பல போர்கள் நடந்தது, பல ஆட்சிகள் நடந்தது. மன்னர்கள் ஆட்சிக்கு முன்னாடி போன் அப்படிங்கிற மதத்தை தான் வழிபட்டுட்டு வந்துட்டு இருந்தாங்க. மன்னர்கள் ஆட்சிக்கு அப்புறம் பௌத்த மதத்தை தான் அதிகாரப்பூர்வமா பார்க்கப்பட்டது. அதுவே திபேத் மக்களோட கலாச்சாரம், கலை, கல்வி, ஆன்மீகம் அவங்களோட வாழ்க்கையாவே மாறினது. 9ஆம் நூற்றாண்டுல மன்னராட்சி மறைஞ்சு போனது. தலை
தலைலாமா தலைமையில தீயாட்சி ஆரம்பிக்கப்பட்டது. அதாவது தலைலாமான்னு சொல்லப்படுறது அரசியல் தலைவராகவும் ஆன்மீக வழிகாட்டியாகவும் இருக்கிறவரை தான் தலைலாமா அப்படின்னு சொல்றாங்க. திபெத் மக்களை வழிநடத்தி வர ஒரு தீயாட்சி நடத்தி வந்தாங்க. தீயாட்சி அப்படின்னா தியோக்ரேசின்னு சொல்லுவாங்க. அதாவது மதமும் அரசியலும் ஒன்றா இணைஞ்சி ஆட்சி செய்யறது தான் தீயாட்சி. தலைலாமா மட்டும் இல்ல, பல மட ஆலயங்கள் அதாவது மோனாஸ்ட்ரிக்கு கீழேயும் மக்களோட வாழ்க்கை நிர்வகிக்கப்பட்டது. நிலம், வரி, கல்வி, மருத்துவம், நீதிமன்றம் இது எல்லாமே பாத்தீங்கன்னா மதத்துக்கு கீழே வந்தது. இப்படி அவங்களோட கலாச்சாரத்தை பின்பற்றி ஒரு தனி சுதந்திர நாடாதான் வாழ்ந்துட்டு வந்தது திபெத். ஒரு கட்டத்துல இந்த அமைதியான திபெத்தியர் மக்களோட வாழ்க்கையும் இந்த நாட்டையும் புரட்டி போட்டது சைனா. 1950 சைனா படையெடுத்து நாட்டை கைப்பற்ற திபெத் மேல போர் எடுத்து திபெத் கேபிட்டலான லஹாசாக்கு வந்தது. பல ஆண்டுகளா போர் நடந்துட்டு இருந்தது. அங்க பல ஆயிரம் மக்களை கொன்னாங்க. பல மோனாஸ்ட்ரீஸ்லாம் அழிக்கப்பட்டது. 1959 மார்ச் 31 அப்போ அங்க இருந்த ஆன்மீக அரசியல் தலைவரா இருந்த 14ஆம் தலைலாமா தென்சின் கியாட்சோ அவரோட உயிருக்கு ஆபத்து வரதை எண்ணி இந்தியாவுக்கு அடைக்கலம் தேடி வராரு. நார்த் ஈஸ்ட் பார்டர் வழியா அருணாச்சல் பிரதேஷ் தவாங் மாவட்டத்துக்கு கென்சிமனேங்கிற ஒரு பகுதிக்கு அடைக்கலம் தேடி வராரு. இந்தியாவும் அவரை வரவேற்றது. அவரோட சேர்ந்து 80,000 மக்களும் நம்ம இந்தியாவை நாடி வராங்க. நம்ம இந்தியால அப்ப பிரதம மந்திரியா இருந்த ஜவஹர்லால் நேரு அவர்கள் தலைமையில இந்திய அரசாங்கம் மனிதநேய அடிப்படையில அவங்களுக்கு அடைக்கலம் கொடுத்து குடியிருப்பும் ஏற்படுத்தி தந்தாங்க. தலைலாமா கென்சிமேனேக்கு வந்த ஒரு அடையாளமா அவரோட நடைக்கோளால அங்க ஒரு மரத்தை நட்டு வைக்கிறாரு. அந்த மரம் அங்க ஹோலி ட்ரீயா அழைக்கப்படுது. அந்த பகுதி பௌத்தர்களால ஒரு புனிதமான பகுதியா பார்க்கப்படுது. அங்க வரவங்க எல்லாமே வெள்ளை நிறத்துல காடா துணி கட்டி அவரோட நீண்ட ஆயுளுக்காக பிரார்த்தனை பண்ணி வராங்க. அடைக்கலம் தேடி வந்த திபெத்தியர்களுக்கு நம்ம இந்தியாவில ஒதுக்கப்பட்ட இடம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 39 குடியிருப்புகள். அதுல அவங்களுக்கு வீடு, ஸ்கூல், ஹாஸ்பிட்டல், மோனாஸ்ட்ரி இது எல்லாமே முழுசா செஞ்சு கொடுத்தாங்க. அவங்க மலைவாசிகள் அப்படிங்கறதுனால மலை சார்ந்த இடமா அவங்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு. அருணாச்சல் பிரதேஷ், ஹிமாச்சல் பிரதேஷ், உத்தரகாண்ட், சிக்கிம், மேகாலயா, ஜம்மு அண்ட் காஷ்மீர், ஒடிசா, டெல்லி அண்ட் நம்ம சவுத்துல கர்நாடகால மட்டுமே 5 குடியிருப்புகள் இருக்கு. அதுல மைசூர்ல பைலாகுப்பேல இருக்கிறது தான் இந்தியால இருக்கக்கூடிய பெரிய திபெத் செட்டில்மெண்ட்னு சொல்றாங்க. ஆனா இந்த வீடியோல நம்ம போய் பார்க்க போறது கொல்லேகல் தாலுக்ல இருக்கக்கூடிய தாந்தலிங் திபெத்தன் செட்டில்மெண்ட். தாந்தலிங் திபெத்தன் செட்டில்மெண்ட்னா லேண்ட் ஆஃப் ஃபுல்ஃபில்மெண்ட்னு சொல்றாங்க. 1974 தான் உருவாக்கப்பட்டது. பில்லிகிரி ரங்கநாதர் மலை அடிவாரத்துல தமிழ்நாட்டோட எல்லைக்கு பக்கத்துல தான் இருக்கு. இங்க கிட்டத்தட்ட 3000க்கும் மேற்பட்ட திபெத்தியர் மக்கள் இருக்காங்க. இங்க மொத்தம் 22 கிராமங்கள் இருக்கு. அந்த கிராமங்களுக்கு எல்லாம் பேர் பாத்தீங்கன்னா A வில்லேஜ், B வில்லேஜ், C வில்லேஜ்னு இருக்கும். இப்படி ஆல்பாபெட்டிக் லெட்டர்ல தான் வில்லேஜுக்கு பேர் வச்சிருக்காங்க. சேட்டலைட் மேப்ல இருந்து பாத்தீங்கன்னா ரெக்டாங்குலர் ஷேப்ல ஒரு கிராமமும் பாக்குறதுக்கு ரொம்பவே அழகா இருக்கும். இந்த வரலாறை பத்தி கொஞ்சம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ வாங்க இந்த கிராமத்துக்கு போய் இங்க இருக்கிற மக்கள்லாம் எப்படி இருக்காங்க, இங்க இருக்கிற மோனாஸ்ட்ரீஸ்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்ப்போம். கொல்லேகல் வழியா வந்தீங்கன்னா இந்த என்ட்ரன்ஸ் தான் இந்த தாந்தலிங் திபெத்தன் செட்டில்மெண்ட்டுக்கு உள்ள போகக்கூடிய என்ட்ரன்ஸ். வெளியிலே பாத்தீங்கன்னா உள்ள என்னென்ன கிராமங்கள்லாம் இருக்கு, எத்தனை கிலோமீட்டர்ல இருக்கு, என்னென்ன மோனாஸ்ட்ரீஸ்லாம் உள்ள இருக்கு, ஸ்கூல் எங்க இருக்கு அப்படிங்கிறது எல்லாமே டீட்டெயிலா போட்டிருப்பாங்க. இதுவே தமிழ்நாட்டு வழியா வந்தீங்கன்னா அங்க ஒரு என்ட்ரன்ஸ் இருக்கும். ஊரோட என்ட்ரன்ஸ்லயே பாருங்க பிரேயர் வீல் வச்சிருக்காங்க. கொல்லேகல்ல இருந்து வரப்ப இதுதான் இந்த ஊரோட என்ட்ரன்ஸ். அங்கெல்லாம் பாருங்க பிரேயர் வீல் இருக்கு. இதுலலாம் மந்திரம் பொறிச்சிருக்காங்க அப்படியே. இந்த மந்திரங்கள்லாம் பொறிச்ச இந்த பிரேயர் வீலை சுத்தும் போது நம்மளே அந்த மந்திரங்கள்லாம் சொன்னதா கருதப்படுது. அது ஒரு ஐதீகமாகவும் பார்க்கப்படுது. இந்த என்ட்ரன்ஸ்குள்ள நுழைஞ்சதும் பாத்தீங்கன்னா இதுதான் முதல் கிராமம், டி வில்லேஜ்னு சொல்லுவாங்க. அந்த போர்ட்லயே பார்த்துருப்பீங்க. இங்கதான் ஒரு குட்டி பையன் கிட்ட ரொம்ப அழகான கன்வர்சேஷன் இருந்தது. அதை நீங்க தொடர்ந்து பார்ப்பீங்க. இங்க ஒரு பெருசா வச்சிருக்காங்க பாருங்க பிரேயர் வீல். ஆக்சுவலி அங்கே ஒரு பெல் இருக்குது. ரொம்ப இந்த ப்ரேயர் வீலை சுத்தேன் அப்பா கஷ்டமாக இருக்குது கொஞ்சம் சுத்த. இதை சுற்றும் போது
அதோ அந்த மேலே அந்த ஸ்டிக்கு வந்து மணி அடிக்கும் பாருங்க, அந்த சவுண்டு. ஸோ திபேத்தன் பையனை பார்த்தோம். திஸ் இஸ் யுவர் ஹவுஸ் அண்ட் வாட் இஸ் யுவர் நேம்? Kamasinge. காமா Kamasinge. காமா சிங்கே. ஸ்டடிங் Yes. வேர்? வேர் இஸ் யூர் ஸ்கூல்? Some Buddha. Near that monastery. Okay. Which standard? 3. Third standard. Do you know Tibetan mandir? We are going there. Okay. Do you know Tibetan mandir? What? Do you know Tibetan mandir? Like? Yeah, I know Tibetan mandir. So that only I came here to visit your mandir. You know Tamil Nadu? This is Karnataka. We are from Tamil Nadu. From Bengaluru. You from Bengaluru? Okay. Bengaluru win the finals of cricket. Cricket. Oh. You look like you play football, man. I really play cricket. I even have a training set. Right? Oh, nice. Yeah. So, See, training which thing. village? What is the village name? This is This is tea village. Tea village. Yeah. Tea. அவங்க என்ன லாங்குவேஜ் பேசுவாங்க? கிரிக்கெட் பேட்லாம் எடுத்துட்டு வந்து எனக்கு வந்து கிரிக்கெட் ஃபேவரட்னு காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. பேட் அங்க பாரு, பால் தொங்க விட்டு விளையாடுறாங்க. பேர் என்னமா? So you watch some IPL matches? ஏதோ சொன்னா வாயில் Which IPL team you like? RCB. RCB. பாருங்க மக்களே RCB க்கு ஃபேன். Must be happy then now. They won. What language do you know? I know Hindi and I know English. I don't know Kannada. Canada you don't know. You know English and Hindi. Okay. கன்னடம் தெரியாதான்? தமிழ்நாடு கன்னடமே தெரியாது. தமிழ் you don't know, right? Okay. Your native language? Your native language? Tibet. Tibet. Can you speak some words in your language? Welcome. Like welcome to our Tibetan settlement. You can say to us Oh. What do you call this place? in your language. In your language. Manilang. Manilakang. It's a prayer wheel, right? Yes. This those and all mantras, right? Yes. Mm. We call flower meto. Metho. Okay. So what to say hello in your language? Hello. Shokatali. Shopatali. Shopatali. Right? Shopatali. How So come your you're so parents good are at inside? Yes. How come you're so good at English? He's studying in Bengaluru, right? Yes. Oh, is it Make a one shot. Wow. Oh, there is one cutie here. This is your dog? Yes, his name is Oh, what is his name? Thakar. Oh, so cute. இங்க பாருங்க, அவனுக்கு கிரிக்கெட் ரொம்ப பிடிக்கும்னு அங்க பால் வந்து அவன் தனியா விளையாடுறதுக்காக வச்சிருக்கான். Oh, what a polite girl. Oh my god, இங்க பாருங்க. Hello. How old is she? He is 2 years old. 2 years old. What a cute. Hey. Okay. In the head. Okay. What's her name? Lakar. Lakar. Hey, Lakar. அழகா இருக்க. Bye. இது பாருங்க, இது இவங்களோட திபேத்தியன் புக். This is Mean means name. And this Kamasinge. Kama Singe. Oh, good. You have such a nice handwriting. Wow. So you are reading in your own language here, right? தலையில பாத்துட்டு இருக்க. I am from தலையில இல்லடா. ஓ இதுதான் கரெக்ட். in exam. I got 3. Wow. Super, congrats. You are a great kid. Is this your handwriting? 89. 89%. 89%. Come to our Tamil Nadu. You will see lot of different traditional temples and all. You know Tamil Nadu? Yeah. Hey, very nice handwriting, man. Actually, you have a very beautiful handwriting. Yeah, such a great. Does your teacher tell you? What is the subject? This is Tibet. subject. Your language subject. Okay, நம்ம தமிழ் language மாதிரி இது வந்து அவங்களோட language subject. My channel name. I have written my dogs. Oh, dogs for you. Oh. Let me
Yeah. எவ்வளோ ஆர்வமா காட்டுறோம் பாருங்களேன். Nice, the video. Wow, you I'll be mic it. This is your Lankar. And he's saying, how? How? What is this? லக்கர். ஓ இதுதான் பாருங்க. Lakkar, அவனோட no? நாயை வச்சிருக்கான். Lakkar? He's only saying, how? He's barking. Again, like, what the leg? That means Good morning, teacher. Good morning. he's speaking in his language and then translating. And he's saying, Nakarin. நான் லக்கரின். I am Lakar. Oh. I am லக்கர். Good morning, I am Lankar. Hey, Lakkar. Good. Super. Wow, beautiful. Wow, beautiful. Wow. You're such a great talent. Good drawing, good handwriting. Very nice. Okay, And noted my polite travel attitude. channel and watch it after 2 or 3 weeks. I will upload it. Okay. 2-3 weeks. Yeah. We are now right I'm now we are uploading a Thailand, different series. Yeah, Thailand different series. I went Thailand, so I'm uploading Thailand videos. You know Thailand? Of course. Of course you Thailand know. is a country, right? Yes. What's your channel Hello. name? What's your channel name? Sure. What do you mean? I will type it out. Travel diaries. You will get it. Connect cover. Okay. My. Yeah. Microphone. Hi. Mom is calling. Your mom is calling. Temple timing 3 o'clock, right? How do you speak? Anytime. Ha. Anytime. Okay. No problem. Thank you. Finally we are relieved. This is all dinosaurs. Oh, there is a dinosaur too. Yeah, we went Art in Paradise. This is the place where we can take illusion photos. Like we can take this kind of illusion 3D. And there is a dinosaur also that will be there. Hey, take your book. நான் எடுத்துக்க Oh, this is yours. Yours. I brought this for my God. Oh, you done this. You wrote this. Speak something. We will record it. Speak something. He's already. Tell your name and what are you doing. I'm Kamasinge. And then I grow this flower. I grow this flower for my God. And then what you like? You like to play cricket. And I like to play cricket. My favorite team is. And my favorite team is RCB. We are CSK. And then your dog. Introduce your dog. CSK has 5 cups. 5 cups. Yeah. We He have won 5 5 Yeah. cups. We have five. RCB only have 1. You guys won. All right. Where are you from? I'm from Tamil Nadu, Salem district. Salem Yeah. district. So it's nice meeting you. Bye. Yesterday we saw elephant and tiger in Deer Hills. I saw tiger yesterday. Bye. Take the camera off. Very glad to meet you. Bye. Bye, man. Bye. Be a great cricketer. Bye. See you. ஸோ ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருந்தோம். நான் கொஞ்சமாக போடலான்னு தான் நினச்சேன். பட் அந்த கன்வர்சேஷன் ரொம்ப அழகாக இருந்ததுனால ரொம்ப அதிகமாக ட்ரிம் பண்ணாமல் நான் உங்களுக்கு போட்டிருக்கேன். இந்த என்ட்ரன்ஸே பாருங்களேன், ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம அடுத்தது ஊருக்குள்ளே தான் நம்ம வந்து ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்கோம். ஸோ போகிற வழியிலலாம் ஒரு வீடுகளும் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்ததுங்க. முக்கியமாக எல்லாம் தனித்தனியாக காம்பவுண்ட் வச்சு கட்டியிருக்காங்க. அடைக்கலம் கொடுத்தோம் அப்படிங்கிறதுக்காக சும்மா ஃப்ளாட்ஸ் மாதிரி கட்டி ஒரு பெரிய பில்டிங்கில் எல்லா மக்களையும் வாழ விடாமல் தனித்தனியாக அவங்களோட வாழ்க்கையை வந்து ரொம்ப அழகாகவே அமைச்சு கொடுத்துருக்காங்க. முக்கியமாக இங்கே போகிற வழியில் அங்கங்கே இந்த மாதிரி ப்ரேயர் வீல் வந்து நம்மளால் பார்க்க முடியுது. எனக்கு இங்கே ட்ராவல் பண்ணும்போது எனக்கு தோணுனது என்னன்னா, இவங்க எல்லாமே மலைவாழ் மக்கள் தான், அதனால தான் மலை சார்ந்த இடமா கொடுத்துருக்காங்க. அது ஏன் கர்நாடகாவில் மட்டும் கொடுத்துருக்காங்க அப்படின்னு தேடி பார்த்தப்ப
திபெத் மக்களுக்கு முக்கியமான வாழ்வாதாரமே பார்த்தீங்கன்னா விவசாயம் தான். இங்கே நாங்கள் பயணம் பண்ணி போகும்போது நிறைய விவசாய நிலங்கள்லாம் பார்த்தோம். மக்காசோளம், ராகி, உருளைக்கிழங்கு இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. குளிர்காலத்தில் ஸ்வெட்டர் வித்தும் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இவங்களோட வாழ்க்கையை நல்ல விதமாக நடத்துறதுக்கு ஒரு மலைப்பகுதியாக இருக்கணும், பரந்து விரிஞ்ச நிலப்பரப்பாக இருக்கணும், மிதமான காற்று இருக்கணும், குறைஞ்ச மக்கள் கூட்டம் இருக்கணும், முக்கியமாக அரசாங்கத்தோட ஒத்துழைப்பு இருக்கணும். இதனோட அடிப்படையில் பார்க்குறப்ப கர்நாடகா ரொம்பவே இவங்களுக்கு ஏற்றதாக இருந்தது. ஸோ நாங்கள் இங்கே ட்ராவல் பண்ணி போகிறப்ப கிளைமேட்டும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அருமையாக இருந்தது. 1962 இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் நடந்த போருக்கு பின் காரணம் இதுவும் ஒன்று தான். இந்தியா திபெத்தியர் மக்களுக்கு இங்கே அடைக்கலம் கொடுத்தது, தலைலாமாக்கு இங்க ஒரு அங்கீகாரம் கொடுத்தது, இதுவுமே ஒரு முக்கிய காரணம் தான். இப்போ இங்க இந்தியாவில் வாழ்ற திபெத்தியர் மக்கள் எந்த சட்டத்தின் அடிப்படையில் இருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இந்திய சட்டத்தின் அடிப்படையில தான் இருக்காங்க. குறிப்பா இந்த மாதிரி செட்டில்மெண்ட்ல வாழ்றவங்க. அப்ப இவங்களுக்கு இந்தியன் சிட்டிசன்ஷிப் இருக்குதான்னு கேட்டீங்கன்னா அது கிடையாது. இவங்கள ஃபாரினர்ஸா தான் கருதப்படுது, ஒரு ரெஃப்யூஜியா பார்க்கப்படல. இங்க இவங்க வாழ்றதுக்கு கண்டிப்பா ஒரு ஆர்சி இருக்கணும், ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிபிகேட் கண்டிப்பா இருக்கணும். 5 வருஷத்துக்கு ஒரு தடவை அதை ரெனியூவல் பண்ற மாதிரி இருக்கும். இவங்க என்னதான் இந்தியன் சட்டத்தின் கீழே இருந்தாலும் இவங்களுக்கு ஹிமாச்சல் பிரதேஷ் தர்மசாலாவில் சிடிஏன்னு ஒரு அமைப்பு இருக்கு, தலைலாமாவோட தலைமையில. சிடிஏ அப்படிங்கிறது சென்ட்ரல் திபெத்தியன் அட்மினிஸ்ட்ரேஷன். இது எதுக்காக இருக்குதுன்னா இந்தியாவில் வாழ்ற திபெத்தியர் மக்களுக்கு ஆன்மீகம் மற்றும் சமூக வழிகாட்டுதலை பின்பற்றக்கூடிய ஒரு தலைமையகமா இருக்கு. இந்தியாவில் இது அங்கீகரிக்கப்படலை அப்படின்னு தான் சொல்றாங்க. இது அங்கீகரிக்கப்படலை அப்படின்னாலும் இதனுடைய வழிபாட்டை பாதுகாத்து பின்பற்றி வராங்க. ஸோ இந்த என்ட்ரன்ஸை கிராஸ் பண்ணி வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த மோனாஸ்ட்ரியை தான் நாங்கள் பார்த்தோம். இந்த செட்டில்மெண்ட்ல இருக்கக்கூடிய முக்கியமான 5 மோனாஸ்ட்ரியில இதுவும் ஒன்று. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு பையன் கிட்ட பேசணும்ல, அது டி வில்லேஜ். இது பார்த்தீங்கன்னா வி வில்லேஜ், நாங்சென்னு போட்டிருக்காங்க. ஸோ இங்கே ஒரு கோவில் இருக்குது. இங்கே முக்கியமான 5 கோயிலில் இது ஒரு கோயில், ரிப்பா பர்மா மோனாஸ்ட்ரின்னு. இப்போ இந்த கோயில் எப்படி இருக்குதுன்னு உள்ளே நம்ம போய் பார்ப்போம். இந்த ஒரு கோபுரத்துக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா தலைலாமாவோட சிலையை சின்னதாக வச்சுருக்காங்க. இப்போ இருக்கிற தலைலாமா மட்டும்தான் வச்சுருக்காங்களா இல்லை இதுக்கு முன்னாடி இருந்த தலைலாமாவோட சிலைகளையும் வச்சுருக்காங்களா அப்படிங்கிறது எனக்கு சரியாக தெரியல. ஆனால் ஒரு சிலையிலையும் சின்ன சின்ன வித்தியாசம் இருந்தது. சரி வாங்க இப்போ நம்ம இந்த மொனாஸ்ட்ரிக்குள்ளே போய் பார்ப்போம். நாங்கள் வந்த நேரம் உள்ளே பார்த்தீங்கன்னா பூஜை நடந்துட்டு இருந்தது. உள்ள வீடியோ எடுக்கலாமான்னு கேட்டோம். தாராளமாக எடுங்க அப்படின்னாங்க. இவங்களோட மத வழிபாடை பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அதை நீங்களும் பாருங்க.
பொதுவாக நம்ம ஊர்லலாம் நம்ம கருவறையெல்லாம் எடுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா அலோவ் பண்ண மாட்டாங்க நம்ம ஊர் கோயில்களில். அது நல்ல விஷயம்தான். இங்கே வந்து அலோவ் பண்ணுறதுக்கான முக்கிய காரணம் பார்த்திங்கன்னா அவங்க கலாச்சாரத்தை நம்ம வெளி உலகத்துக்கு காட்டுறத அவங்க ரொம்பவே பெருமையாக நினைக்கிறாங்க. வெளியில் பார்த்தீங்கன்னா அழகாக ஒரு நாய், ஹஸ்கி நாய் உட்காந்துக்கிட்டு இருந்தது. ஃபஸ்ட் டைம் நான் நேரில் வந்து ஹஸ்கியை பார்க்குறது. செம்ம க்யூட்டாக இருந்தது. அதை தொடுறப்ப கூட அது ரொம்ப அழகாக நாட்டியாக பிஹேவ் பண்ணிகிட்டு இருந்தது. அப்படியே நாங்கள் ட்ராவல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கும்போது அடுத்ததாக ஒரு மோனாஸ்ட்ரி பார்த்தோம். இதுவும் அந்த 5 மோனாஸ்ட்ரியில் முக்கியமான ஒன்று, தானாக் மோனாஸ்ட்ரி. இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகாக இருந்தது. இதையும் நீங்கள் பாருங்கள். இங்கே மொத்தம் பார்த்தீங்கன்னா 7 கோபுரம் இருக்குது. 8 கோபுரம் இருக்குது. இந்த ஒரு கோபுரமும் வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வித்தியாசமாக இருக்குது. இருங்க நான் உங்களுக்கு ஷேப் காட்டுறேன் பாருங்கள். அது ஒரு மாதிரி இருக்குது, இது ஒரு மாதிரி இருக்குது. ஒன்று ஒரு ஷேப்பில் இருக்குது. இதோ அது ஒன்று படிக்கட்டு மாதிரி ஒன்று போகுது. என்ன ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னு தெரியல. இது இந்த ஒரு இதுலேயுமே அந்த புத்தர் சிலை ஒரு இதுலேயும் இருக்கும். அந்த கடைசி இதில் மட்டும் கிடையாது. அது அது மட்டும் ஒரு நியூட்ரல் மாதிரி இருக்கு. எல்லா கோயிலுமே இந்த 8 இது ரெப்ரசன்ட் பண்ற மாதிரி பண்ணி வச்சிருக்காங்க. போன தடவை 8 கோபுரம் இருந்தது. 8 கோபுரம். ஆமா. கிளைமேட் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சு. எவ்வளோ ஃபாகா வருது பாருங்க. ஏதோ கொடி மாதிரிலாம் கட்டியிருக்காங்க. இது எல்லா கோயில்லையுமே இருந்தது இந்த மாதிரி. சூப்பரா இருக்கு. ஓகே, கிளம்புவோம் அடுத்த இடத்துக்கு.
ஸோ அடுத்ததாக நம்ம போகக்கூடிய மோனாஸ்ட்ரி தான் பார்த்தீங்கன்னா இந்த திபேத்தன் செட்டில்மெண்ட்ல இருக்கக்கூடிய ரொம்பவே ஒரு முக்கியமான மோனாஸ்ட்ரி, பெரிய மோனாஸ்ட்ரி, ஜாங்சென் மோனாஸ்ட்ரி. இங்கே லொக்கேஷனே எப்படி இருக்குல்ல, சூப்பரா. நம்ம திபேத்துக்கு போனதில்ல, நான் திபெத்ல இருக்கேன், நீங்க அமைதியா இருங்க. அப்படி நினைச்சுக்க வேண்டியதான். ஃபீலிங்லாம் சொல்லி எனக்கு வந்து அந்த மாத்தாதீங்க. நான் திபெத்ல உள்ள போவோமா? உண்மையே சொல்லணும்னா இந்த இந்த திபேத்தன் செட்டில்மெண்ட்டில் வந்து நாங்கள் சுற்றும் போது எங்களுக்கு இருக்கிற ஃபீல் என்னன்னா ஏதோ நம்ம இந்தியாவோட நார்த் ஈஸ்ட் சைடில் சுற்றிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. என் தம்பிக்கெலாம் பார்த்தீங்கன்னா சைனான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். பட் வந்து சரி நீ அந்த ஃபீலில் இரு. ஆனால் எனக்கு வந்து இந்த மணிப்பூர், நாகாலாந்து அந்த மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குது இங்கே இருக்கிற அந்த என்விரான்மெண்ட்லாம் பார்க்கும்போது. சூப்பராக இருக்குங்க, பயங்கர க்ளீனாக இருக்குது. இங்கே எந்த இடத்துக்கு போனாலும் இந்த ஏரியாவில் அந்நிய நாட்டுக்காரவர்கள் தான் நம்ம நாட்டில் அடைக்கலம் தேடி வந்திருக்காங்க. பட் இந்த எல்லா இடத்தையும் எவ்வளோ க்ளீனாக சூப்பராக வச்சுருக்காங்க. அதை தான் வந்து நம்ம முக்கியமாக பார்க்கணும். இது வந்து ஏதோ ஹாஸ்டல் மாதிரி இருக்குது கோயில் பக்கத்துலேயே. ஹாஸ்டலாக இல்லை இல்லை, ஆமாம், மாங்க் ட்ரெஸ்லாம் இருக்குது அங்கே பாருங்கள், அவங்க ட்ரெஸ்ஸஸ்லாம் இருக்குது. அப்போது அவங்க தான் இங்கே ஸ்டே பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். மூடி இருக்கிற மாதிரி இருக்குது, பார்ப்போம் கிட்ட போய். இதுதான் மெயின் மொனாஸ்ட்ரி இந்த திபேத்தன் செட்டில்மெண்ட்டில் இருக்கக்கூடிய. பயங்கர பீஸ்ஃபுல்லாக இருக்குது இங்கே, உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருக்குது. அதுவும் நம்ம சேலம், ஈரோடு சைடு, அப்புறம் கோயம்புத்தூர் சைடில் இருக்கிறவங்களாம் இந்த இடத்துக்கு ஒன் டேலே வந்துட்டு போகலாம். சத்தியமங்கலம் காடு வழியாக கெர்மேலம் தாண்டி வந்தீங்கன்னா திம்பமலை ஏறி நல்லா ஒரு வர வழியும் சூப்பரான ஒரு டிரைவ் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். வைல்டு லைஃப் பார்க்கலாம் லக்கு இருந்தால். அண்ட் இந்த மாதிரி ஒரு பீஸ்ஃபுல்லான இது வந்து நம்ம இந்தியா தானா அப்படிங்கிற ஒரு ஃபீல் கொடுக்குற அளவுக்கு இந்த மாதிரி வந்து டெம்பிள்ஸ், மோனாஸ்ட்ரீஸ், இங்கே இருக்கிற மக்கள், இது எல்லாமே அவ்வளோ சூப்பராக இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் உள்ளே போக முடியுமான்னு பார்ப்போம். க்ளோஸில் இருக்குது, திறந்து போகலாமான்னு தெரியல. இது சுற்றி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பார்த்துருப்பீங்க, கதவை வந்து நாங்களே தான் திறந்து வந்தோம். இங்கே கேட்டோம், நம்மளே திறந்து போய்க்கலாம் அப்படின்னாங்க. இந்த மடத்தில் பார்த்தீங்கன்னா முக்கியமான 3 சிலைகள் இருக்குது. இப்போ நம்ம இடது பக்கம் பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த சிலை பார்த்தீங்கன்னா குரு பத்மசம்பவர்னு சொல்கிறாங்க. அதாவது திபேத்துக்கு புத்த மதத்தை கொண்டு வந்தவர், அதை கற்பித்து கொடுத்தவர்னு சொல்கிறாங்க. நடுவில் இருக்கிறவர் தான் பார்த்தீங்கன்னா புத்தர், சாக்கியமுனி, புத்திசம்ல வணங்கக்கூடிய முக்கியமான கடவுள். அப்புறம் இவருக்கு இடது பக்கத்துல நமக்கு பாத்தீங்கன்னா வலது பக்கம் பெண்மையை போல தோற்றமுடைய ஒரு சிலை. இது பெரும்பாலும் யஷே சோக்யால் என்பவரா இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. நமக்கு இடது பக்கம் இருக்கிற குரு பத்மசம்பவரோட ஒரு ஆன்மீக துணைவரா இருக்கிறாருன்னு சொல்றாங்க. அவரோட உள்நுணுக்கமான போதனைகளை பாதுகாத்தவர்னு சொல்லப்படுது. இந்த ஆலயம் 1984 கட்ட ஆரம்பிச்சு 1991 முடிச்சாங்க. 92 பாத்தீங்கன்னா தலைலாமா தான் இதை திறந்து வச்சாரு. இந்த மோனாஸ்ட்ரியோட சிறப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, திபேத்ல 1950 சீனா படையெடுப்பு அப்போ இந்த ஒரிஜினல் ஜாங்சென் மோனாஸ்ட்ரிய வந்து முழுமையா அழிச்சிட்டாங்க. அதோட ரீஎஸ்டாப்ளிஷ்மெண்டா தான் இந்த மோனாஸ்ட்ரிய கட்டியிருக்காங்க. இந்த மட ஆலயம் பார்த்தீங்கன்னா முக்கியமாக ஆன்மீகம் கற்பிக்கிற ஒரு மடமா இருக்கு. இதை வந்து ஒரு லிவிங் சிம்பலா பார்க்கப்படுது. இங்கே 200க்கும் மேற்பட்ட துறவிகளுக்கு ஒரு வாழ்விடமா இருக்கு. அதுக்கான கல்வெட்டு தான் பார்த்தீங்கன்னா இது. எப்போ கட்டினதுன்னு போட்டிருக்காங்க பாருங்க, 10th January 1992. His Holiness the Dalai Lama. பாருங்க, தமிழ்லையும் எழுதியிருக்காங்க, தயவு செய்து எதையும் தொட வேண்டாம்.
அந்த ரிப்பாபர்மா டெம்பிளில் பார்த்துருப்பீங்க, இங்கே தான் உட்காந்து எல்லாம் அந்த ஃபெஸ்டிவலுக்கு எல்லாம் இது பண்ணிகிட்டு இருந்தாங்க, பூஜை மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இந்த ட்ரம்மெல்லாம் அடிச்சுட்டு. இங்கே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மழையும் நல்லா பெய்ய ஆரம்பிச்சிருச்சு, கிளைமேட்டும் ரொம்ப அருமையாக இருந்தது. டெம்பிளோட பேக் சைடு பின்னாடி வந்து அந்த மணி கட்டியிருக்காங்க, ப்ரேயர் பெல். மழை வேற நல்லா பெய்யுது. இங்கே ஏதோ மண்டபம் மாதிரி இருக்கு, கட்டி வச்சிருக்காங்க. இந்த இடமே பாருங்களேன், மரங்கள்லாம் வச்சு எவ்வளோ சூப்பராக இருக்கு. இதோ மேலே கொடிகள்லாம் இருக்கு. ஸ்பிரிச்சுவல் லீடர் இவர் தான், திபேத்தன் புத்திசமோட ஸ்பிரிச்சுவல் லீடர். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது ஒரு பெரிய மண்டபம். இங்கே வந்து தலைலாமாவோட சின்ன வயசு ஃபோட்டோலேருந்து இப்போ இருக்கிற வரைக்கும் இருக்கிற ஃபோட்டோலாம் பார்த்தீங்கன்னா மேலே வச்சுருக்காங்க. சின்ன வயசுலேருந்து இருக்குது பாருங்கள், சின்ன வயசுல இருந்து இளமை காலம், அப்புறம் இப்போ எப்படி இருக்காருன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா அவர் வந்து தர்மசாலாவில், ஹிமாச்சலில் தர்மசாலாவில் இருக்கிறதா. இப்போ இவர் ஹிமாச்சல் பிரதேஷ் தர்மசாலாவில் தான் வசித்து வராரு. இங்கே திருவிழான்னு பார்த்தீங்கன்னா இவரோட பிறந்த நாளை தான் பெரிய திருவிழாவாக கொண்டாடுறாங்க. 1935 ஜூலை 6 தான் இவர் பிறந்த தினம். இவர் பிறந்த தினத்தை ஒட்டி 6லேருந்து 8ஆம் தேதி வரைக்கும் 3 நாள் ஒரு பெரிய திருவிழாவாக, ஒரு பெரிய கொண்டாட்டமாக இங்கே கொண்டாடுவாங்க. இந்த வருஷம் கூட பார்த்தீங்கன்னா ஜூலை 6லேருந்து 8 வரைக்கும் இங்கே ட்ரெடிஷ்னல் வகையில் டான்ஸ்லாம் ஆடி ஒரு பெரிய திருவிழாவாக இங்கே கொண்டாடினாங்க. இந்த வருஷம் இவருக்கு 90வது பிறந்த நாள். சரிங்க, கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு, நம்ம கிளம்புவோம். சூப்பராக இருக்கு இந்த இடமே. முக்கியமாக இங்கே வேண்டுதலாக வைக்கப்படுறது என்னன்னா தலைலாமா நீண்ட ஆயுளோட இருக்கணும் அப்படிங்கிறது தான். இங்கே இந்த மோனாஸ்ட்ரீஸ்க்கு போனது மட்டும் இல்லாமல் இந்த ஊரை நல்லா சுற்றி பார்த்துட்டு இருந்தவங்க, ஒரு கிராமங்களுக்கும் போய் நல்லாவே சுற்றி பார்த்தோம். தலைலாமால இருந்து பலாயிரக்கணக்கான மக்கள் இந்தியாவுக்கு தேடி வந்தாலும் இப்போ திபேத்தோட நிலைமை என்னன்னு கேட்டிங்கன்னா சீனாவுக்கு கீழே தான் இருக்கு. சீனாவோட ஆட்சியின் அடிப்படையில் தான் இப்போ திபேத் இருக்கு. 1950 முன்னாடி வரைக்கும் ஒரு தனி சுதந்திர நாடா இருந்தது, இப்போ சீனாவை சேர்ந்ததா ஆயிடுச்சு. அதாவது திபேட் அட்டானமஸ் ரீஜியன் அப்படிங்கிற பேர்ல சைனாவுக்கு கீழே ஒரு தன்னாட்சி பகுதியாக தான் இது இருக்கு. என்னதான் சைனா திபேத்தை ஆக்கிரமிச்சாலும் திபேத் மக்கள் அவங்க கலாச்சாரத்தோட அவங்க வழிபாடுகளை பாதுகாத்து வழிபட்டு தான் வராங்க. ஆனா என்ன, அரசியல் அதிகாரம் மட்டும் இல்ல. சைனாவோட பார்வையில திபேத்தை எப்படி ரெஃபர் பண்றாங்கன்னா பீஸ்ஃபுல் லிபரேஷன் ஆஃப் திபேத் அப்படின்னு ரெஃபர் பண்றாங்க. ஆனா திபேத்தியர் மக்கள் எப்படி ரெஃபர் பண்றாங்கன்னா சைனீஸ் இன்வேஷன் ஆஃப் திபேத் அப்படின்னு தான் ரெஃபர் பண்றாங்க. இதனுடைய வரலாறுன்னு எடுத்துக்கிட்டா ரொம்ப ஆழமானது. அதை பத்தி நிறைய சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஆனா வீடியோட லென்த் பாத்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்டெண்ட் ஆகி போயிட்டே இருக்கும். சப்போஸ் திபேத்துக்கு போகக்கூடிய வாய்ப்பு கிடைச்சதுன்னா கண்டிப்பா அதுல இன்னும் டீட்டெயில்டா நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ இங்க போற வழியில நிறைய மாங்க் கிட்ட எங்களுக்கு பேசக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. சில பேர்கிட்ட வீடியோ எடுத்தோம், சில பேர்கிட்ட வீடியோ எடுக்கல. ஸோ
ஸோ முன்னாடி போயிட்டு இருக்கிறவர் பார்த்தீங்கன்னா இந்த இயற்கையாக அடிக்கிற காற்றை அவ்வளோ என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டு இருந்தாரு. அவர்கிட்ட பேசக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. ஆனால் என்ன காற்று ரொம்ப அடிச்சிட்டு இருந்ததுனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக கேட்காது. அவர் என்ன சொன்னாருன்னு வேணா நான் சொல்கிறேன். Oh, village. This way. Oh, okay. What's your name? My name is Pematuba. Pematuba, okay. You studying here? Oh, okay. There is a school over there. Okay. Oh, okay. Enjoying your climate. You are going like this. I saw you. Such a nice village this is. Also there is a இவர்கிட்ட பேசினதுக்கப்புறம் இன்னொரு விஷயமும் தெரிஞ்சது. இவர் வந்து திபேத்தை சேர்ந்தவர் கிடையாது. இவர் வந்து நேபாளி. Nepali. Oh, okay. So you born and brought up in West Bengal. You are Nepali. Okay. So when you came here? ஸோ திபேத் மக்கள் மட்டும் இங்கே கல்வி பயில வரல. நேபாள், பூட்டான், சிக்கிம், அருணாச்சல் பிரதேஷ், அஸ்ஸாம், வெஸ்ட் பெங்கால் இப்படி பல இடங்கள்ல இருந்தும் கல்வி பயில்றதுக்காக பார்த்தீங்கன்னா இங்கே வராங்க. இங்கே துறவம் மட்டும் கற்பிக்க வரல, மற்ற படிப்புகளும் இங்கே இருக்குது. இதை படிச்சுட்டு பெங்களூர்ல வேலைக்கு போறவங்களும் கூட பார்த்தீங்கன்னா இருக்காங்க. What language you will speak here? Nepali. And what is Indian language you will speak? Hindi. English little bit. So what about Kannadam? We are staying Kannadam. No. Do you know Tamil Nadu? No. This is neighbor state. So this is the border, Tamil Nadu border. This debate and settlement is Tamil Nadu border. So we are from there. We are Tamil peoples. அதே போல் இந்த இடத்துல வாழக்கூடிய மக்களுக்கு பார்த்தீங்கன்னா மொத்தமாக இந்தியாவில் வாழக்கூடிய திபேத்தியர் மக்களுக்கு பார்த்தீங்கன்னா அதிகப்படியாக அவங்களோட திபேத் மொழி நல்லா தெரியுது. அதை தாண்டி இப்போ நேபாளிலேருந்து வராங்க இல்லை பூட்டான்லேருந்து வராங்க அப்படின்னா அவங்களோட நேட்டிவ் மொழி வந்து பேசுகிறாங்க. அதை தாண்டி இந்திய மொழியில் எதோ அதிகமாக பேசுகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹிந்தி தான் அதிகமாக எல்லாருக்குமே தெரியுது. படித்தவங்களா இருந்தாங்கன்னா இங்கிலீஷ் தெரியுது, இல்லைன்னா இங்கிலீஷுமே கூட கிடையாது. இங்கே அதிகப்படியாக நாங்கள் பேசின வரைக்கும் யாருக்கும் கர்நாடகாவில் இருந்தாலும் கன்னட மொழி பெருசாக தெரியல. ஆப்வியஸ்லி தமிழும் தெரியாது. ஸோ இதோட இந்த வீடியோவை நான் முடிக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப லென்த்தாக தான் இருந்திருக்கும். ஆனால் இந்த ஊரை நான் இன்னும் உங்களுக்கு முழுசாக காட்டலை. இங்கே மக்கள்கிட்ட உரையாடினது, அப்புறம் இங்கே இருக்கிற மோனாஸ்ட்ரீஸ் மட்டும்தான் பார்த்தீங்க. இந்த ஊரோட ஃபுட்டு பார்க்கணும் இல்லையா? ஸோ இங்கே பார்க்குற இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பேர்கிட்ட நாங்கள் விசாரித்து இங்கே எந்த ரெஸ்டாரண்ட்டில் பெஸ்ட்டு திபேத்தன் ஃபுட்டு கிடைக்கும்னு கேட்டோம். சொல்கிறாங்க எல்லாமே எல்லா இடத்துலையுமே சூப்பராக கிடைக்கும் அப்படின்னு தான் சொன்னாங்க. ஸோ அப்படியும் நிறைய பேர்கிட்ட கேட்டு தெரிஞ்சு ஒரு நல்ல ஒரு கிளைமேட்டில் நல்ல ஒரு என்விரான்மெண்ட்டில் இருக்கிற ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் நாங்கள் போனோம். அதை நீங்கள் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்பீங்க. ஸோ நம்மள மாதிரி வரவங்க ஒரு நாள் இங்கே ஸ்டே பண்ணி இங்கே என்ஜாய் பண்ணிட்டு போகலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ என்னோட வீடியோவை தொடர்ந்து பார்க்குறதுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். அன்டில் தென் சைனிங் ஆஃப் ஹேமா.